Victory begins at Vidyalakshmi. குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் தமிழ் எக்ஸாம் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் தமிழ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப மாடரேட்டாகவும் நீங்கள் அந்த அளவுக்கு ப்ரிப்பராகவும் ஆகியிருந்ததுனால யூ வில் கெட் 100%, ரைட்? 100 மார்க்ஸ். அதே மாதிரி இங்கிலீஷில் ஒரு சில டிப்ஸ் அண்ட் ஒரு சில பாயிண்ட்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா யூ கேன் கெட் 100 மார்க்ஸ் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம சென்டம் எடுக்கணும் அப்படின்ட்டாலே நம்மளோட ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும். ஸோ பேப்பர்ஸை வந்து எந்த ஒரு ஸ்ட்ரைக் அவுட்ஸ் இல்லாமல் கொஷின் நம்ம பர்ஃபெக்டாக போட்டு நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் படி எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணி ப்ராப்பராக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் 100 மார்க். ஷுவராக உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ அதில் ஒரு ஜென்ரல் டிப்ஸ் என்னென்னலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் 100 மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸை வந்து நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சரியா? ஓகே, கம் டு த பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்டே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுத்த உடனே கொஷின் பேப்பரை பார்த்து செக் பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. அப்போது நீங்கள் கொஷின் பேப்பரை ரொம்ப கிளியராக கோத்ரூ பண்ணிவிட்டு அதில் எந்த கொஷினை நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஃபர்ஸ்டே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ அதில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் எக்ஸாம் எழுதும் போது அந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அந்த மாதிரி பாயிண்ட்ஸை மட்டும் நான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ணுறேன். பாருங்க, ரீட் த கொஸ்டின்ஸ் கேர்ஃபுல்லி. ஸோ இது வந்து ஜென்ரல் டிப்ஸ் தான். இது எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரை ரீட் பண்ணும்போதே எந்த கொஸ்டின் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் தரவா நம்மளால புரிஞ்சுக்கணும். அண்ட் கெட் அன் ஐடியா வாட் இஸ் எக்ஸ்பெக்டட், ஹவு டு ரெஸ்பாண்ட். என்ன கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்குறோம், அது என்ன ஆன்சர் எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத ஃபர்ஸ்டே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடணும். அதுக்கடுத்து ஆன்சர் த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் கொடுக்கணும். சரிங்களா? மோஸ்ட் சூட்டபிளான ஆன்சர்ஸ் தான் கொடுக்கணும். கன்ஃபியூசபிளாக இருக்கக்கூடிய ஆன்சர்ஸை நம்மள செலக்ட் பண்ணக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஆஸ்க்டு, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணணும். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் வேர்ட்ல cannot ஃபார்ம் அப்படின்னு கூட கேட்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ இப்போ டிராஃபிக் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துட்டு டிராஃபிக் போலீஸ் கொடுத்துருப்பாங்க, டிராஃபிக் ஜாம் கொடுத்துருப்பாங்க, டிராஃபிக் லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு வார்த்தை மட்டும் சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்துருக்கலாம். அந்த வார்த்தை cannot ஃபார்ம்னு கேட்டால் அந்த வார்த்தையை தான் நம்ம சூஸ் பண்ணி எழுதணும். நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான வார்த்தை டிராஃபிக், அப்போ டிராஃபிக் ஜாம் அப்படின்ற வார்த்தையை சூஸ் பண்ணி எழுதிடக்கூடாது. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் காமனாக நடக்கக்கூடிய விஷயம். ஸோ பி கான்ஃபிடென்ட், எந்த கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்றதுல ஒரு தெளிவு இருக்கணும். அடுத்தது அதுக்கே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. சூஸ் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் எமர்ஜென்சி. எமர்ஜென்சியோட ப்ளூரல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த எமர்ஜென்சியோட ப்ளூரல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்க அதை பார்க்கும்போது 4 ஆப்ஷனுமே கரெக்டா இருக்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் வரலாம். சரிங்களா? பதட்டத்துல நாம ஏதாவது ஒரு ஆப்ஷனை, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலா ப்ளூரல் ஃபார்ம்னா என்ன போடுவோம்? எஸ் போடுவோம். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ நீங்க எக்ஸாக்டா என்ன ஆன்சர் அப்படின்னா, நாம CIES சேர்ந்து ப்ளூரல் ஃபார்முக்கு வர்றது தான் நாம போடணும். பிகாஸ் ஒயில முடியக்கூடிய வார்த்தைக்கு முன்னாடி கான்சோனன்ட் இருந்துச்சுன்னா நாம IES சேர்ப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து ப்ளூரல் ஃபார்ம்ல போடணும். இதுதான் வந்து எக்ஸாக்டா கொஸ்டின் செலெக்ஷன் அண்ட் ப்ராப்பரான ஆன்சர். சரிங்களா? அடுத்தது பாருங்க, இந்த டிப்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் நீங்க ஒரு 15 மினிட்ஸ் எடுத்து ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன்ல என்ன எழுதிருக்கோம், கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கோமா, அண்ட் கரெக்டா பேஜ் நம்பர் கரெக்டா போட்டிருக்கோமா, எல்லா கொஸ்டினும் ஆர்டரா இருக்கா, எல்லாத்தையுமே அட்டன் பண்ணிருக்கோமா அப்படின்றத ஒரு ரிவிஷன் மாதிரி செக் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சப்போஸ் அந்த இடத்துல ஏதாவது ஒரு எரர் இருந்தா உங்க கண்ணுக்கு அது பட்டுச்சு அப்படின்னா யூ கேன் கரெக்ட் இட் இமீடியட்லி, ரைட்? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பாருங்க. ensure you have answered all the questions in the question paper with correct question number. ஸோ அப்போ கரெக்டான கொஸ்டின் நம்பரை வச்சு போட்டிருக்கீங்களா, அந்த கொஸ்டினுக்கு அதுதான் ஆன்சரா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு ஒரு ரிவிஷன் டைம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. அந்த டைமை நீங்கள் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, யூ ஹவ் மேட் எனி ஸ்பெல்லிங் ஆர் பங்க்சுவேஷன் எரர்ஸ். பங்க்சுவேஷன் எரரோ இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ எங்கேயாவது நீங்கள் பண்ணியிருந்தீங்க, அது உங்களோட கண்ணில் பட்டுது அப்படின்னா உடனே அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த ரிவிஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக மெமரி போயம்ல ஸோ எப்போவுமே பங்க்சுவேஷன் எரர் அண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மெமரி போயம்ல இருக்கவே கூடாது. பங்க்சுவேஷன் எரரோ அண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இருந்தது அப்படின்னா உங்களால் 5 மார்க் ஃபுல்லாக வாங்க முடியாது. ஸோ பி அவேர் ஆஃப் தட். கண்டிப்பாக நீங்கள் அதில் ரொம்ப கான்ஷியஸாக எழுதி பார்க்கணும், அதை ஒரு தடவை செக் பண்ணிடணும். அடுத்தது ஃபார்மட் ஆஃப் லெட்டர் ரைட்டிங். ஃபார்மட் கரெக்டான லெட்டர் ரைட்டிங் ஃபார்மட் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, நோட்டீஸ் ரைட்டிங் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, நோட்டீஸ் ரைட்டிங் எழுதும்போது ஃபார்மட் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா,
மேலே நோட்டீஸ்னு எழுதுவோம், அடுத்தது ஸ்கூல் நேம் எழுதுவோம், அடுத்தது ஈவெண்ட் நேம் அண்ட் டேட்டு, உள்ள கண்டென்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணுங்க. சேம் நோட்டீஸ் ரைட்டிங் இல்லாமல் ரிப்போர்ட் ரைட்டிங் எழுதுறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு ஃபார்மட் இருக்கு, அந்த ஃபார்மட்டையும் கரெக்டாக செக் பண்ணிடுங்க. ஸோ இது எல்லாமே ஸ்கில் பேஸ்ட் ரைட்டிங்ஸ். ஸோ இந்த இடத்துல நீங்க மிஸ்டேக் பண்ணீங்கன்னா மார்க் லூஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் அதிகம். ஸோ அதனால பார்த்துக்கோங்க. அடுத்தது செக் த ரூட் தட் யூ ஹவ் மென்ஷன்ட் ஃபார் ரோடு மேப். ரோடு மேப்புக்கு நீங்க கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஸோ அதாவது நீங்க இருக்கிற இடத்துல இருந்து போய் ரீச் ஆகிற டெஸ்டினேஷன் வரைக்கும் உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளியரா இருக்கான்றத ஒரு வாட்டி செக் பண்ணிடணும். அடுத்தது இப்போ நாம கொஸ்டின் பேட்டர்ன் பிளஸ் அதுக்கு எவ்வளோ டைம் நம்ம எடுத்துக்கலாம், அதை எப்படி அனலைஸ் பண்ணி எழுதலாம் அப்படிங்கிற டீட்டெயிலை பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் 1 நம்ம எடுத்துக்கிட்டாலே அது 1 மார்க் பார்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து 14th கொஸ்டின் வரைக்கும் நமக்கு 1 மார்க் இருக்கு. அப்படி 1 மார்க்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினோனிம்ஸ் வரும், ஆன்டனிம்ஸ் வரும். ஸோ சினோனிம்ஸ் 3 சினோனிம்ஸ் வரும் அண்ட் 3 ஆன்டனிம்ஸ் வரும். இது எங்க இருந்து வரும் அப்படின்னா நம்மளோட ப்ரோஸ்ல இருந்து வரலாம் அண்ட் சப்ளிமெண்டரி போயம் பகுதியில் இருக்கக்கூடிய கிளாசரிஸ் இருக்கு இல்லையா, அதுல இருந்து நமக்கு வரலாம். அண்ட் ஒரு சில வேர்ட்ஸ் அடிஷ்னலா நம்ம கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ்ல இருந்தும் மெட்டீரியல்ல இருந்தும் கூட நமக்கு கேட்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நாம கரெக்டா மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சரை தான் நம்ம சூஸ் பண்ணி போடணும். சரிங்களா? சிமிலரா இருக்குன்றதுக்காக நம்மளால சூஸ் பண்ணி போட முடியாது. ஸோ மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சரை தான் நாம எழுதணும். அடுத்தது சிங்குலர் ப்ளூரல். ஸோ யூஸ்வலா சிங்குலர் ப்ளூரல் நம்ம பார்த்த மாதிரி டாபிக்ல எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த அடிஷ்னல் சென்டென்சஸ் அடிஷ்னல் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கணும். ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், அப்ரிவேஷன்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். இந்த இடத்துல ஃப்ரேசஸ்ல என்னென்ன டாபிக் எல்லாம் ஆட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேசல் வேர்ப், ப்ரிபோசிஷனல் ஃப்ரேசஸ், இடியம்ஸ். இதுல எந்த டாபிக் வேணாலும் நமக்கு கேட்கலாம். ஸோ அப்ப இந்த டாபிக் எல்லாத்தையுமே நாம கொஞ்சம் கோத்ரோ பண்ணிக்கணும். புக் பேக்ல இருக்கிற வேர்டிங்ஸை தவிர அடிஷ்னலாகவும் கைட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க அண்ட் மெட்டீரியல்ஸ்ல இருக்கும் அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி நாம இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிக்கணும். அடுத்தது காம்பவுண்ட் வேர்டு. அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12th ப்ரிபோசிஷன் அண்ட் டென்சஸ், 14th ஒன் லிங்கர்ஸ்னா கன்ஜெக்ஷன்ஸ் தான். ஸோ இந்த டாபிக் எல்லாத்தையுமே நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் போர்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே கொஸ்டின் பேப்பர்ல பார்த்துருப்போம். சேம் அதே பேட்டர்ன் தான். அண்ட் அடிஷ்னலா நாம படிக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே கம்ப்ளீட்டா நீங்க புக் பேக்ல இருக்கிற வார்த்தைகளை ஃபுல்லா படிச்சுக்கணும். அடிஷ்னல்ஸும் கொடுத்துருக்கிற டீச்சர்ஸ் கொடுத்துருக்கிற மெட்டீரியல் வச்சு அடிஷ்னல் வேர்ட்ஸையும் பார்த்துக்கணும். அடுத்தது பார்ட் 2 செக்ஷன் 1. இதுல என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட ப்ரோஸ்ல 137 கொஸ்டின்ஸ் இருக்கு. 137 ஷார்ட் ஆன்சர்ஸ் இருக்கு. அது நீங்க புக்குள்ள ப்ரோஸ்ல இருக்கக்கூடிய ஏபிசிடி கொஸ்டினா இருக்கலாம், புக் பேக்ல இருக்கிற கொஸ்டினா இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு லெசன்லயும் 17, 19, 21 இந்த மாதிரியான வேரியேஷன்ல கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ டோட்டலா உன்னோட 7 ப்ரோஸ்லயும் நீங்க 137 கொஸ்டின்ஸ் இருக்கு. 137 கொஸ்டின்ஸ்ல 4 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. அதுல நீங்க 3 கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த 3 கொஸ்டினும் மோஸ்ட் ப்ராபப்ளி நாம நல்ல தரோவா படிச்சிருக்கிற டாபிக் மாதிரி தான் இருக்கும். இதுல தெளிவா கொஸ்டினை படிச்சுட்டு என்ன கேட்டிருக்காங்களோ அந்த ஆன்சரை மட்டும்தான் எழுதணும். நாம இன்னொரு கொஸ்டின்ல உள்ள ஆன்சர்ஸை மிங்கிள் பண்ணி எழுதுற மாதிரியா இருக்கக்கூடாது. ஸோ பி கிளியர், உங்களோட கொஸ்டின் செலெக்ஷன் அண்ட் கரெக்டான அப்ராப்ரியேட்டான ஆன்சரை எழுதுறோமா அப்படின்றதையும் செக் பண்ணிடுங்க. ஸோ 6 மார்க்ஸ் இது உங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நீங்க வந்து 10 minutes எடுத்துக்கலாம். 10 minutesல நீங்க வந்து 3 questions you can write. அடுத்தது பார்ட் 2 செக்ஷன் 2. செக்ஷன் 2ல போயம் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ போயம் காம்ப்ரிஹென்ஷன்னா போயம் அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் தான். அதாவது போயட்டிக் லைன் கொடுத்துட்டு அதுல கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அது ஒரு 6 மார்க். இது உங்களோட புக் பேக்லயும் இருக்கும், கைட்ல அடிஷனல்ஸும் இருக்கும். ஸோ யூ கேன் ரெஃபர் தட் அண்ட் யூ மஸ்ட் பி ரிட்டன் 10 minutes. வித்தின் 10 minutesல நீங்க என்ன பண்ணிருக்கணும், இதை எழுதிருக்கணும். அடுத்தது பார்ட் 2 செக்ஷன் 3. இந்த செக்ஷன்ஸ்ல கிராமர் பார்ட், கிராமர் எக்ஸசைஸ் இருக்கு. அந்த கிராமர் எக்ஸசைஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், டைரக்ட், இன்டைரக்ட், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் அண்ட் பங்க்சுவேஷன், ரீஅரேஞ்ச் த ஜம்பிள்டு வேர்ட்ஸ். ஸோ இந்த ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ்ல நமக்கு புக் பேக்லயும் கொஞ்சம் சென்டென்சஸ் இருக்கு அண்ட் நம்ம நிறைய ஒர்க் ஷீட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒர்க் ஷீட்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணதுல நம்ம இந்த ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் பேஸ்ட் ஆன் த ரூல்ஸ் யூ கேன் சேஞ்ச் இன் டு பாசிவ் ஃபார்ம். அண்ட் இப்படியும் கேட்கலாம்,
சேஞ்ச் இன்டு அதர் வாய்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்போ சென்டென்ஸ் பாசிவ்ல இருந்துச்சுன்னா நீங்க ஆக்டிவ்ல மாற்றணும், ஆக்டிவ்ல இருந்தா பாசிவ்ல மாற்றணும். அதை தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் பண்ணுங்க. அதே மாதிரி தான் டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட் ஸ்பீச்ல இருந்தா நீங்க இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாற்றணும், இன்டைரக்ட் ஸ்பீச்ல இருந்தா டைரக்ட் ஸ்பீச்ல மாற்றணும். ஸோ 2 மார்க்ஸ் ஈச். அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு 6 மார்க். இதை நீங்க எவ்வளவு நேரத்தில் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா 8 மினிட்ஸ்ல முடிக்கணும். ஸோ அப்போ ஒரு சென்டென்ஸுக்கு மினிமம் 3 மினிட்ஸ்க்குள்ள 2.5 மினிட்ஸ்க்குள்ள நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கணும். சரிங்களா? பங்க்சுவேஷன் அண்ட் ரீஅரேஞ்ச் இதெல்லாம் நம்ம சாய்ஸ்ல எடுத்துக்கிறது தான். அண்ட் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் உங்களோட புக்ல பேஜ் நம்பர் 200 201 அதுல நமக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸசைஸ்ல இருந்தோ இல்ல அடிஷ்னலா நம்ம அந்த ரூல்ஸ் ஒரு 8 டைப்ஸ் படிச்சிருப்போம். அந்த 8 டைப்ஸ்ல இருந்தோ நீங்க ப்ராப்பரா ரூல்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது பார்ட் 2 செக்ஷன் 4. இது வந்து கம்பல்சரி. உங்களுக்கு ரோடு மேப் கம்பல்சரின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாலும் பண்ணாட்டிலும் நீங்க அதை கம்பல்சரியா அட்டன் பண்ணணும். ஸோ ரோடு மேப்பை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப கிளியரா இருக்கணும். மினிமம் 5 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதை வந்து 4 மினிட்ஸ்ல யூ மஸ்ட் கம்ப்ளீட். ஏன்னா 4 நிமிஷம் நமக்கு ரொம்ப அதிகம் தான். சரிங்களா? 5 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் தான் கொடுக்க போறோம். அதை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் 3 செக்ஷன் 1. இந்த பார்ட் 3 செக்ஷன் 1ல என்ன இருக்கு அப்படின்னா ப்ரோஸ் பேராகிராஃப். யூஸ்வலா நமக்கு எத்தனை ப்ரோஸ் பேராகிராஃப் கேட்பாங்க அப்படின்னா 4 ப்ரோஸ் பேராகிராஃப் கேட்பாங்க. 4 ப்ரோஸ்ல அவுட் ஆஃப் 4 நாம 2 அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப ரொம்ப நல்ல கிளியரா தெரிஞ்ச பேராகிராஃப்ஸை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணுங்க. அதுதான் உங்களோட ப்ராப்பரா நம்ம 5 மார்க்ஸ் வாங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவுட் ஆஃப் 4ல 2 பேராகிராஃப் நீங்க எழுதணும். சரிங்களா? இதை 10 மார்க்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 16 மினிட்ஸ்ல யூ மஸ்ட் ரைட். அப்போ ஈச் பேராகிராஃப் எத்தனை மினிட்ஸ்ல எழுதணும்? 8 மினிட்ஸ்ல எழுதணும். சரிங்களா? ஸோ 8 மினிட்ஸ்ல யூ மஸ்ட் கம்ப்ளீட் த பேராகிராஃப். நீங்க கண்டென்ட்டை கிளியரா தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா 8 மினிட்ஸ்ல கண்டிப்பா நீங்க உங்களால பேராகிராஃப் எழுதி முடிக்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா பார்ட் 3 செக்ஷன் 2. இதுல கொஸ்டின் நம்பர் 33 to 36 இருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா போயம் பேராகிராஃப். இந்த போயம் பேராகிராஃப்ல நமக்கு நம்ம போயம் பேராகிராஃப்ல ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், போயட்டிக் டிவைஸ், ரைமிங் வேர்ட்ஸ், ரைம் ஸ்கீம் எல்லாம் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இருக்கும். பேராஃப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும். அப்புறம் 2 பேராகிராஃப் இருக்கும். ஸோ இந்த 4 கொஸ்டின்ல நீங்க அவுட் ஆஃப் 4ல எத்தனை எழுதணும்? 2 எழுதணும். இதுல உங்களுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ரைம் ஸ்கீம், ரைமிங் வேர்ட் கொஸ்டின் நல்லா தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா 5 மார்க் கிடைச்சிரும். அடுத்து பேராகிராஃப்ஸ் வந்து 2 பேராகிராஃப்ல ஒரு பேராகிராஃப் நீங்க அட்டன் பண்ணா டைம் சேவ் ஆகும். சரிங்களா? இதை ஒரு 16 நிமிஷத்துல எழுதணும். ஸோ ஒருவேளை நீங்க ப்ரோஸ்ல 16 மினிட்டுக்கு மேல எடுத்துட்டீங்கன்னா போயம் பார்ட்ல அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக அந்த கொஸ்டின் யூஸ் ஆகும். அடுத்தது பார்ட் 3 செக்ஷன் 3. இதுல கோஹிரண்ட் ஆர்டர் அல்லது பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 37 and 38. இந்த கொஸ்டின் ஒரு 5 மார்க் இருக்கும். ரீஅரேஞ்சிங் த சென்டென்ஸ். மோஸ்ட்லி நான் ப்ரிஃபர் பண்றப்போ என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் அட்டன் பண்றது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா நீங்க கொஹிரண்ட் ஆர்டர்ல ஒரு சென்டென்ஸை நீங்க மாத்தி போட்டா கூட 2 மார்க் உங்களுக்கு லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் அட்டன் பண்ணுங்க. இல்ல எனக்கு கொஹிரண்ட் ஆர்டரே நல்லா தெரியும் அப்படின்னா நீங்க அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆயிருந்தீங்கன்னா யூ கேன் அட்டன். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பார்ட் 3 செக்ஷன் 4. இதுல என்ன இருக்கு அப்படின்னா 39 to 44 கொஸ்டின், ஸ்கில் பேஸ்டு கொஸ்டின்ஸ். முக்கியமா நம்ம ரைட்டிங் ஸ்கில்ஸ்ன்னு பார்ப்போம் இல்லையா, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு. கொஸ்டின் நம்பர் 39 கம்பல்சரி அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்கும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் அட்டன் பண்றது எப்படின்றத நம்ம நிறைய முறை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். பட் யூ மஸ்ட் கம்ப்ளீட். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டே நம்ம வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்க கூடாது. சரிங்களா? ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டை ரொம்ப ஷார்ட்டா ஒரு 10 to 12 மினிட்ஸ்க்குள்ள யூ மஸ்ட் கம்ப்ளீட். அப்போதான் நம்மளால 35 மினிட்ஸ்ல ரைட்டிங் பார்த்தை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 40ல லெட்டர் ரைட்டிங் இருக்கும். லெட்டர் ரைட்டிங் ஆல்மோஸ்ட் நம்மளோட புக் பேக்ல 17 லெட்டர்ஸ் இருக்கு. அடிஷ்னலா நம்ம இது வரைக்கும் 21 லெட்டர்ஸ் பார்த்துருக்கோம். ஃபார்மல்லையும் கேட்கலாம், இன்ஃபார்மல்லையும் கேட்கலாம். ஸோ பி அவேர் ஆஃப் தட். கரெக்டா எந்த கொஸ்டின் இருக்கு அப்படின்றத, எந்த ஃபார்மல் லெட்டரா இன்ஃபார்மல் லெட்டரான்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்மட்டு எழுதுங்க. அடுத்தது நோட்டீஸ் ரைட்டிங், ரிப்போர்ட் ரைட்டிங். நோட்டீஸ் ரைட்டிங் நம்மளோட புக்ல 112லையும் 113லையும் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. 4 இருக்கும் புக் பேக்ல. அண்ட் அடிஷ்னலா நம்ம ஒரு 12 பார்த்துருக்கோம். ஸோ 12 நோட்டீஸ் ரைட்டிங் நீங்க கம்ப்ளீட்டா படிச்சிருந்தா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். முக்கியமா இந்த நோட்டீஸ் ரைட்டிங்ல என்ன இருக்கணும் அப்படின்னா டேட் ஆஃப் த ஈவெண்ட், பிளேஸ் ஆஃப் த ஈவெண்ட். சரிங்களா? யாருக்கு பார்ட்டிசிபென்ட் யாரு அப்படின்ற டீட்டெயிலை கன்ஃபார்மா மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்தது ரிப்போர்ட் ரைட்டிங். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நோட்டீஸ் ரைட்டிங் இல்லைன்னா ரிப்போர்ட் ரைட்டிங் இருக்கும். ஏதாவது ஒரு ரைட்டிங் தான் கேட்பாங்க. ஸோ நோட்டீஸ் ரைட்டிங் நம்மளோட பேஜ் நம்பர் 10ல இருக்கு. ஸோ அதை நீங்க தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பிக்சர் டிஸ்கிரிப்ஷன். பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னாலே ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க.
அந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரியா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 5 மினிமம் 5 பாயிண்ட்ஸ் எழுதணும் அண்ட் மேக்ஸிமம் 7 to 10 பாயிண்ட்ஸ் நம்ம எழுதணும். அப்போதான் ஃபுல் மார்க் நம்மளால வாங்க முடியும். சரிங்களா? மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸாக இருக்கணும். ஒரு டைட்டில் கொடுத்துருங்க, பிக்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராவர்ப் அல்லது ஒரு மாரல் எழுத முடிஞ்சா இன்னும் பெட்டராக இருக்கும். சரிங்களா? ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும். 5 பாயிண்ட்ஸுக்கு மேலே கன்ஃபார்மாக எழுதுங்க. 5 to 7 பாயிண்ட்ஸ், 7 பாயிண்ட்ஸ் இஸ் மினிமம், 10 பாயிண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம். ஸோ 10 பாயிண்ட்டுக்குள்ளே நீங்கள் எழுதுங்க. அதே மாதிரி 100 மார்க் எடுக்கணும்னு விரும்புறவங்க திஸ் பிக்சர் இஸ் நைஸ், திஸ் பிக்சர் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை அவாய்ட் பண்ணுறது இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா பாஸ் பர்சன்டேஜ் எடுக்கக்கூடிய பசங்க எழுதுகிற வார்த்தைகளை நாம் அதை யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம அந்த பிக்சரை பார்த்து ஒரு மீனிங்ஃபுல்லான கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக இருக்கக்கூடிய ஒரு 7 பாயிண்ட்ஸை வந்து எழுதுனா நம்மளால ஃபுல் மார்க் வாங்க முடியும். அடுத்தது சம்மரி ரைட்டிங், நோட்ஸ் அண்ட் சம்மரி. அதாவது நோட்ஸ் எழுதணும், அப்படி இல்லைன்னா சம்மரி ரைட்டிங் எழுதணும். எப்படி சம்மரி ரைட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஃப் காப்பி ஃபேர் காப்பி எழுதுவோம். ரஃப் காப்பியை நம்ம வந்து பென்சிலால் கட் பண்ணிடுவோம் இல்லையா? யூஸ்வலாக நம்ம எழுதுகிற ஃபார்மெட் அதுதான். ஸோ அதை நீங்கள் அட்டன் பண்ணி எழுதுறது இன்னும் பெட்டராக இருக்கும். இந்த ஸ்பாட் த எரர் இருக்கு இல்லைங்களா? ஸ்பாட் த எரர் 5 சென்டென்ஸும் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சால் மட்டும் அட்டன் பண்ணுங்க. இது உங்களுக்கு டைம் சேவ் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் கூட, சப்போஸ் உங்களால் ஒரு சென்டென்ஸ் மிஸ்டேக்காக போயிடுச்சு அப்படின்னா நமக்கு மார்க் போயிடும். ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்க. சரிங்களா? நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக 5 சென்டென்ஸ்ல இருந்தால் மட்டும் நீங்கள் அதை சூஸ் பண்ணி எழுதுங்க. அடுத்த பார்ட் பாருங்க, பார்ட் 3 செக்ஷன் 5. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா மெமரி போயம் இருக்கும். நமக்கு 4 மெமரி போயம் தான் இருக்கு. அதை தெளிவாக பங்க்சுவேஷன் எரர் இல்லாமல் அண்ட் ஸ்பெல்லிங் எரர் இல்லாமல் எழுதினீங்கன்னா உங்களால் 5 மார்க் தாராளமாக வாங்க முடியும். ஸோ நம்ம 6 நிமிஷத்துல அதை எழுதி முடிக்கணும். சரிங்களா? 6 நிமிஷத்துல நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா 6 நிமிஷமே நமக்கு அதிகம் தான். ஏன்னா 4 மெமரி போயம் நம்ம நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? அந்த 5 லைன்ஸ் தான் எழுத போறீங்க. 5 லைன்ஸை நீங்க 4 மினிட்ஸ்ல எழுதிடலாம். ஸோ அந்த மாதிரி எழுதும் போது உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு இன்னும் அடிஷ்னலா டைம் கிடைக்கும். அடுத்தது பார்ட் 4. இந்த பார்ட் 4ல சப்ளிமெண்டரி பேராகிராஃப் இருக்கும். இதை எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஹின்ஸ் டெவலப்பிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஹின்ஸ் டெவலப்பிங் அப்படின்னா நம்ம ஹைஃபன் போட்டு முக்கியமான வார்த்தைகளை மட்டும் நம்ம அங்கே கொடுத்துருப்பாங்க. நாம் அது என்ன சப்ளிமெண்ட்ரின்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி 8 மார்க்குக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஸோ நம்ம இந்த 8 மார்க் கொஸ்டினை மட்டும்தான் சினாப்சிஸ் எல்லாம் போட்டு எழுதுவோம். முக்கியமாக இதில் டைட்டில் இருக்கணும், ஆத்தர் நேம் இருக்கணும், தீம் இருக்கணும். அதுக்கடுத்து சினாப்சிஸ் போட்டு என்னென்ன பாயிண்ட் இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து சப்டாபிக்ஸ் எல்லாத்தையும் எழுதிட்டு கேரக்டர்ஸ் இருந்தால் கேரக்டர்ஸ் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெம்பஸ்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா டெம்பஸ்ட்ல ப்ராஸ்பரோ அப்படின்னு மென்ஷன் பண்றீங்க. ப்ராஸ்பரோவோட பொசிஷன் என்ன, ப்ராஸ்பரோ யாரு அப்படின்னா டியூக் ஆஃப் மெலன் அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி மிராண்டான்னு எடுத்துட்டீங்கன்னா டாட்டர் ஆஃப் ப்ராஸ்பரோ அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ அப்போ கேரக்டர் அண்ட் தேர் பொசிஷன் இது ரெண்டத்தையும் நீங்க மெர்ஜ் பண்ணி கண்டிப்பா ஒரு பாக்ஸ்ல எழுதுனீங்கன்னா ப்ரெசன்டேஷன் நீட்டா இருக்கும். ஸோ கேரக்டர்ஸ் யூ மஸ்ட் ரைட். ஏன்னா ஜிக்ஸாக்லயும் கேரக்டர்ஸ் அதிகமா இருக்கும் அண்ட் டெம்பஸ்லயும் கேரக்டர்ஸ் வந்து அதிகமா இருக்கும். சரிங்களா? அடுத்தது போயம் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன். இந்த கொஸ்டின் வந்து 8 மார்க் கொஸ்டின், எய்தர் ஆர் கொஸ்டின். இது பேசேஜ் கொடுத்துட்டு அதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, ஒரு போயம் கொடுத்துட்டு அதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ரெண்டுமே காம்ப்ரிஹென்ஷன் தான். உங்களுக்கு டைம் சேவ் ஆகுது அப்படின்றதுனால நீங்க போயமை சூஸ் பண்ணிடக்கூடாது. என்ன போயமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்ன கொஸ்டின் எழுதிருக்காங்கன்றத ரீட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணணும். ஐ ப்ரிஃபர் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், டைம் வந்து கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷனை எழுதுறீங்க அப்படின்னா கொஸ்டினை தெளிவா படிச்சுட்டு அந்த கொஸ்டின் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, அந்த வேர்டிங்ஸ் வந்து பேராகிராஃப்ல எங்க இருக்கு, அதுக்கு என்ன மீனிங்ன்றதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்க. பிகாஸ் 8 மார்க் கொஸ்டின் நாம வந்து கொஸ்டினை தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம எழுதிட்டோம்னா 2 மார்க் போறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ அதனால ப்ளீஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரியான வேர்டிங்ஸ் எந்த லைன்ல இருக்கோ அதை புரிஞ்சு நீங்க வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்க எழுதும் போது 15 நிமிஷத்துல முடிக்கணும். ஸோ 15 நிமிஷத்துல முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரிவிஷன் பண்ண 20 மினிட்ஸ்க்கு மேல யூஸ் ஆகும். இதுல வந்து நீங்க பாக்ஸ் போடுறது அண்ட் கோட்ஸ் எல்லாம் எழுதிருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் டெக்கரேட் பண்றது, கொஸ்டின் நம்பர் இருக்கான்னு கரெக்டா பாக்குறது, அண்டர்லைன் பண்றது அண்ட் எஸ்பெஷலி இந்த ஹைலைட் பண்ணி காட்டுறோம். ஒரு சில இடங்கள்லாம் வந்து கீ பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணி காட்டுவோம் இல்லையா பேராகிராஃப்ல. அப்படி கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு இந்த டைமிங் வந்து யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பா டைம் வேஸ்ட் பண்ணாம கரெக்டாக கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களால் 2.5 ஹவர்ஸில் முடிக்க முடியும். ஸோ அப்படி முடிச்சிட்டிங்கன்னா 1/2 hour யூ வில் கெட் ஃபார் த ரிவிஷன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்த ஜென்ரல் டிப்ஸ் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் ரொம்ப நல்லா எழுதுவீங்க அப்படின்றத நம்மளால கான்ஃபிடென்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். 100 மார்க் வாங்குறதுக்கு ஆல் த வெரி பெஸ்ட்.
டூ வெல். தேங்க்யூ.